அவ்வளோதான். வணக்கம் மக்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அசத்தலான வீடியோ. எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான காட்டுக்குள்ளே கேம்ப் போட்டு தங்க போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு காய்ஸ் நம்ம கேம்பிங் வீடியோ போட்டு. இன்னைக்கு தாறுமாறான கேம்பிங் வீடியோ. ரொம்ப நாளாக போட்டிருந்தேன், நம்ம கேம்பை தூக்கிட்டு வந்துட்டோம். ரொம்ப வருஷம். அது மட்டும் கிடையாது, போடுறோம், மழை வர போகுது. அது மட்டும் இல்லை, நம்மளோட புது விசிறி வலை மறுபடியும் இன்னொரு விசிறி வலை கட்டிட்டோம். அது கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான அட்வென்ச்சரான இடத்துக்குலாம் போகும்போது நமக்கு வந்து அந்த இடத்துல லோக்கலில் பலமான ஒரு ஆள் தேவைப்படுவாங்க. அதுக்கு தான் பாடி பில்டரை கூட்டு வந்திருக்கேன். பழமெல்லாம் இல்லை நாம. ஓகே கைஸ், இப்போ நம்மளோட பிளான் என்னன்னு சுருக்கமாக சொல்லிடுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு முரட்டு குளம் இருக்குது. அந்த குளத்தில் விசிறி வலையை வச்சு மீன் பிடிக்க போகிறோம். அந்த மீனை சமைச்சு சாப்பிட்டு இதே இடத்துல பார்த்தீங்கன்னா சூப்பராக கேம்ப் பண்ணி அருமையாக நைட்டு ஃபுல்லாக இங்கே தங்க போகிறோம். செம்ம த்ரில்லிங்காக இருக்க போது. வாங்க கைஸ், வீடியோக்குள்ள போகலாம். எடுங்க எடுங்க எடுங்க. முடிச்சு போட்டாரு. அட பாவி, உடஞ்சிருச்சியா? எத்தனை வருஷமா வச்சிருக்கேன் தெரியுமா பத்திரமா. இதுனே தூக்குனா கயிறு தூக்குனா கயிறுல அதையும் பிச்சனா கொண்டு விடுவேன். மரியாதை எடு. நிறைய இருக்குது. என்ன எல்லாத்தையும் உடச்சி தள்ளிட்டு இருக்காங்க காய்ஸ். கொஞ்ச நாளா மீன் பிடிக்க போகாம டச் விட்டு போயிருச்சு. என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குன்னு தெரியல. நிறைய கம்பியெல்லாம் இருக்குது, எல்ராடெல்லாம் இருக்குது. எல்ராடு இல்லைனே, அதான் கேம்ப் பறக்காம இருக்கிறதுக்கு அடிக்கிறது. இன்னைக்கு மழை வேற வரும். ஏதோ வண்டி ஜாமான கலட்டுறது போடுறது. இதெல்லாம் இங்கே பிஞ்சு விழுகுது. அவ்வளோதான், பிடிச்சிருவோம். ஈஸி தான் இந்த கேம்ப் செட் பண்ணுறது. காய்ஸ், இந்த கேம்ப்பு பார்த்தீங்கன்னா செட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஆனால் இந்த மாதிரி ஆளுங்கிட்ட கொடுக்காதீங்க, நீங்களா செட் பண்ணுங்க. காய்ஸ், இப்போ நாங்கள் கேம்ப் எப்படி செட் பண்ணுறோன்னு பாருங்க. ரொம்பவே ஈஸி தான் நம்ம கேம்பை செட் பண்ணுறது. எல்லா சைடும் பார்த்தீங்கன்னா இழுத்து விட்டா போதும். அவ்வளோதான். 4 சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இழுத்துக்கங்க. அப்படியே செட் பண்ணலாமா? ஆனால் தூக்குனா நம்ம கோட்டையை தூக்கு. காய்ஸ், அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிள். அவ்வளோதான் மக்களே, நம்ம வீடு ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்க. அவ்வளோதான். ஜஸ்ட் அவ்வளோதான். பாறை கீழே ஒரு இது தண்ணி வந்தாலும் தப்பிச்சுக்கலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு 30லேருந்து 40 செகண்டில் நம்ம கேம்ப் வந்து செட் பண்ணி முடிச்சிட முடியும். பங்களா சுற்றி கேட்டுங்க. பார்த்தீங்க, கொசு போகாமல் இருக்கு. வலை வேற எப்படி இருக்குன்னு பாருங்க. பங்களா சுற்றி காட்டியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேலே சைடு வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கும். அங்கே போட கவர் தான் உங்கள் கையில் இருக்கிறது. ஓ அப்படியா? அந்த கவர் அதை எடுத்து மேலே போட்டிங்கன்னா நீட்டாக இருக்கும். கைஸ், ரொம்பவே சிம்பிள் தான். இங்கே பாருங்க, இதில் இழுத்து கரெக்டாக இந்த இடத்துல ஒரு கருப்பு கலரில் கொடுத்துருப்பாங்க. இதுக்குள்ளே வச்சு லாக் பண்ணிக்க வேண்டியதுதான். அவ்வளோதான். இப்படி லாக் பண்ணிட்டா போதும். இது வந்து அப்படியே ஒரு ஷேப் ஆகிடும். மொத்தமாக பார்த்தீங்கன்னா நம்ம கேம்பே அவ்வளோதான். 4 பேர் உள்ளே போய் தூங்கலாம், ஜாலியாக இருக்கும். இப்போ நாங்கள் வாங்க எப்படி இருக்குன்னு காட்டுறேன். கைஸ், இதான் நம்மளோட கேம்ப்பு. என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா குடிசை வீடு மாதிரி இருக்கும். முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜிப்பு வச்சுருப்போம். ஓப்பன் பண்ணிட்டா உள்ளே ஃபுல்லாக இருக்கும். இந்த கொசு அப்புறம் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஐட்டம்லாம் உள்ளே வரக்கூடாதுன்னு மெஸ்ஸு போட்டிருப்பாங்க. அதுக்குமே தனியாக ஜிப்பு இருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணிட்டா நம்ம வீடு ரெடி ஆகிடுச்சு. நான் உள்ளே போய் காட்டுறேன் பாருங்கள். செருப்பெல்லாம் எடுத்து விட்டு வலது காலம் எடுத்து உள்ளே வைக்கணும். அவ்வளோதான் கைஸ். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீட்டுக்குள்ளே வந்திருக்கோம். எப்படி இருக்கு சுதர்சனா? வானா வரத்தல் திடீர்னு வேற. ஏய் போடுறா அங்கிட்டு. அங்கிட்டு போடா பார்த்து வானே. ஓ 4 பேர் குடியிருக்கலாம் போல் இருக்கு காய்ஸ். தாராளமா நல்ல ஓரத்துல உள்ள பக்கம் வந்துக்கலாம். ஏய் ஏமத்தே இந்தா வந்துட்டேன். காய்ஸ், இன்னைக்கு முரட்டு பட்டாளமே வந்திருக்கு. எப்பரா இருக்கு? சவடுக்குலப்பா இப்படியே மழை வந்தா ஒழுகாது. பிரச்சனை இல்ல, நல்லா இருக்கு. காய்ஸ், செம்மையா இருக்கும் கேம்ப். ஓகே, இப்போ நம்ம வீடெல்லாம் செட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பு செட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் மீன் பிடிக்க போகிறோம். வாங்க இப்போ அடுப்பு செட் பண்ணிடலாம். மீன் பிடிச்சிட்டு அடுப்பு வச்சுக்கலாமே. லேட் ஆயிருப்பா, பசி தாங்காது. காய்ஸ், உண்மையாக முரட்டு பசி. ரொம்ப நாள் ஆச்சு மீன் பிடிக்க போய். அதனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா த்ரில்லிங்காக பண்ண போகிறோம். இன்றைக்கி என்ன பிளான்னா கேம்பிங் தான் பிளானு. அழகாக பார்த்தீங்கன்னா ஒரு கேம்ப் இப்போ செட் பண்ணிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு சமைக்க தேவையான இடம். அடுத்த மீன் பிடிச்சி அருமையாக சமைக்கலாம். வாங்க காய்ஸ், அவ்வளோதான். இப்போ நம்ம அடுப்பை செட் பண்ண போகிறோம். ரொம்ப நாள் கழித்து கேம்ப் செட் பண்ணுறது ஒரு மாதிரி செம்மையாக இருக்குது காய்ஸ். முன்னாடியில் அடிக்கடி கேம்ப் செட் பண்ணுவோம். சீக்கிரம் இங்கே வர நம்ம கேம்பிங் அடுப்பு துருபிடிச்சே கிடக்கு. ஆனால் கேம்பிங் அடுப்பில் சமைச்சிருக்கீங்களாண்ணா? நாங்கள் சமைச்சது இல்லைங்க. நம்மளுக்கெல்லாம் விறகடுப்பு தான். புகை எழுப்பிடுவோம். கண்ணில் அழுகோன்னு ஊத முடியாதுண்ணா. ஊதலாம் அதுவாக காற்று அடிக்குது. தீ இங்கே சட்டி வச்சா தீ அந்தல எரியுது. புகை கண்ணில் அடிச்சு அழுகு புகை கிளப்பிட்டு போகுது. இங்கே வருங்க சிலிண்டரு. எனக்கு ஜூஸ் இல்லைங்க, சிலிண்டர் வெடிச்சிடும். சிலிண்டரா பற்ற வைக்க தெரியுமாண்ணா? ஒன்றும் வெயிட்டே இல்லை. அதெல்லாம் இல்லை, ரொம்ப சிம்பிள் செட்டப் தான் காய்ஸ் சிலிண்டரு. தீப்பெட்டிலாம் எதுவுமே தேவையில்லை. தேவையில்லையா? அவ்வளோதான். அதுவும் தேவையில்லையா? இங்கே பாருங்கண்ணா, இப்படி திருவுனா போதும். ஆனால் இங்கே ஒரு நாபு இருக்குல்லண்ணா, இந்த நாபு திருவுனா போதும். திருவுங்கண்ணா வெடிச்சிட போதில்ல. வெடிக்காதுண்ணா, திருவுண்ணா. இவ்வளோ இல்லை, பொறுமையாக திருவுண்ணே. தட்டுங்க, அது அமுக்குண்ணா. அவ்வளோதாண்ணா. எப்படி அடுப்பு காய்ஸ் இங்கே இருங்க. அடுப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. இப்போ பவர் கொடுக்குறோம் பாருங்க. அப்படி போதும் காத்தடிக்குது. அவ்வளோதான். ஓகே,
அண்ணா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ரெடி. மீன் எடுத்தா இன்னும் மீன் பிடிக்கவே இல்லை. மீனெல்லாம் பிடிக்கல, சட்டி தான் இருக்கு. வெறும் சட்டி வச்சு என்ன பண்ணுறது? பிடிச்சி வறுவல் பண்ணலாம். எல்லாம் மீன் பிடிச்சிட்டு தான் சட்டி எடுப்பாங்க. அடுப்பு பற்ற வச்சாச்சு, இன்னும் மீன் பிடிக்கவே இல்லை. ஓகே கைஸ், இப்போ நம்ம என்ன பிளான் என்னன்னா, நமக்கு தேவையான எல்லாமே எடுத்தாச்சு. கேம்ப்லேருந்து எல்லாம் செட் பண்ணியாச்சு. இப்போ மீன் வேட்டையாட போகிறோம். ஓகே, அது எதில் வறுக்க போகிறோன்னு சொல்ல? மீனை பிடி என்ன வறுவல்னு சொல்ல? தேங்காய் எண்ணெய் இல்லை. ஆமாம் காய்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம ஐட்டம் பார்த்தீங்கன்னா சுத்தமான தேங்காய் எண்ணெய். அண்ணன் வந்து மில்லு வச்சிருக்காரு, அங்கேருந்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் கடை வாங்கிட்டு வந்திருக்கோம். அதை ஊற்றி அருமையான ஜிலேபி வறுவல் மட்டும் கிடையாது, கொடுவா மீன் வறுவல் ரெண்டுமே இருக்குது. வாங்க என்ஜாய் பண்ணலாம் வாங்க காய்ஸ். அவ்வளோதான், இப்போ நம்ம மீன் வேட்டைக்கு போகிறோம். செம்ம த்ரில்லிங்காக இருக்குது. நம்மளோட புது வலை பயங்கர நீளமாக இருக்கும் காய்ஸ். இந்த வலை இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வீடியோவில் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். எந்த வீடியோ தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். இங்கே பாருங்க, செம்ம ஸ்னாப்ஸ் வீலோடு இருக்கும். நல்ல தூரமாக போகிறதுக்காக ரெடி பண்ண வலை தான். இங்கே பாருங்க எவ்வளோ நீளம்னு, செம்மையாக இருப்பாப்புல. நல்ல பெரிய கண் வலை காய்ஸ். இங்கே பாருங்க, திருட்டு மீன் பிடிக்கிறதுக்கு அருமையாக இருக்கும். வலை வேணா வாங்கிக்கோங்க. யார்கிட்ட? நம்மக்கிட்டே வாங்கிக்கலாம். நம்பர் போட்டிருக்கேன். வலை மட்டும் கிடையாது, மீன் பிடிக்க தேவையான எல்லா பொருளும் இனிமேல் நம்மக்கிட்டே வாங்கிக்கலாம். உங்களுக்கு என்ன பொருள் வேணாலும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள், வாங்கிக்கலாம். காய்ஸ், வலை சும்மா தரமாக ரெடி ஆகிடுச்சு. பயங்கரமாக இருக்கும். வீசுறதும் ஈஸி. யார் வேணால் இந்த வலையை யூஸ்லாம். அவ்வளோ ஈஸியாக இருக்கும். நல்ல டிஸ்டன்ஸ் போகும். நான் இப்போ வீசி காட்டுற பாருங்க எவ்வளோ தூரம் போகுதுன்னு. ஓகே, நம்ம இப்போ வந்து வலை வீச ஒரு நல்ல ஸ்பாட்டை தேடி கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் அங்கே போய் வீசலாம் வாங்க. காய்ஸ், இப்போ வலையை வீச போகிறோம். நல்ல ஒரு சூப்பர் ஸ்பாட்டை கண்டுபிடிச்சிட்டேன். நிறைய மீன் இருக்குது இந்த இடத்துல. வாங்க, இன்னைக்கு முரட்டு வறுவல் தான். வந்துட்டேன். என்னடா அது? நீங்க புடிச்சு தர்றதுக்காக நான் இப்பவே வாளி எடுத்துட்டு வந்திருக்கிறேன். வாளி நிறைய மீனா? ஆமா, தோட்டத்துக்காரன் வந்தாங்கன்னா வெளுத்துருவாங்க. ஓட வேண்டிய. ஓகே காய்ஸ், முதல்ல சொன்ன மாதிரி தான், வலை எடுக்கிறது ஈஸி, வீசுறது ஈஸி. ட்ரை பண்ணுறோம். அருமையாக பெரிய மீன் தான் நம்ம டார்கெட்டே. எனக்கு வாளி வழியா வந்தா சரி. வாலியெல்லாம் மறுபடியும் வந்து வீசணுட்டியே. ஆளுக்கு அவ்வளவு பசி. நான் சொல்லித்தரேன் வா. வலை வீசுறது ஈஸி தான். குருநாதர், யாராச்சும் வலை வீச கற்றுக்கணும்னா அண்ணனை கான்டாக்ட். ஓகே காய்ஸ், வலையை ரெடி பண்ணியாச்சு. ஸ்பாட்டை காட்டுற பாருங்க எப்படி இருக்குன்னு. சத்தம் போடவே கூடாது. இந்த மாதிரி நைட்டில் மீன் பிடிக்கும் போது லைட் வெளிச்சம் பட்டால் மீன் ஓடிடும். அதனால் கேர்ஃபுல்லாக பிடிக்கணும். இங்கே பாருங்கள் ஸ்பாட்டை. ஓகே காய்ஸ், ஸ்பாட்டை பார்த்துக்குங்க. பயங்கரமாக இருக்குது. இப்போ வலையை வந்து நல்லா லாங்காக அடிக்கணும். அப்போ தான் மீன் மிஸ்ஸே ஆகாது. அவன் அடிச்சா லாங்க ஒன்றும் கடிச்சிருக்காங்க. ஓகே, இப்போ வீசுகிற பாருங்க. ஆனால் கரெக்டாக எடுத்துருந்தா. தடி காய்ஸ், ஒரு மாசமா கடை வேலைனால மீன் பிடிக்க போல எதுவுமே கரெக்டாக வரமாட்டேங்குது. மரியாதையாக ரெகுலராக மீன் பிடிக்க போகணும், இல்லாட்டி மீனுங்கிறதே மறந்துட மாட்டிருக்கு. ஓகே, வலை நல்லா விழுந்திருக்கு. ரொம்ப தூரம் போல், பட் வந்து வட்டமாக விழுந்திருக்கு. ட்ரை பண்ணுவோம். வலையை வந்து பொறுமையாக தான் இழுக்கணும். நாங்கள் நின்றுக்கோம். என்ன வலை ரெண்டையும் சேர்த்து எடுக்கணும். ரெண்டு பேரும் கவர் ஆகுது இது. ஓகே காய்ஸ், வலை இழுத்து பார்க்கலாம். வலை எப்போவுமே பொறுமையாக இழுங்க, அப்போ தான் மீன் இருக்கான்னு தெரியும். காய்ஸ், ஏதோ முட்டுது. கண்டிப்பாக மீன் இருக்கு. நான் இதை கை கைக்குது. காய்ஸ், உள்ள கண்டிப்பாக மீன் இருக்கு. இருக்குதா இல்லையோ? இருக்கு 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 இருக்கு. ஏதோ தவளை இருக்கும் போல் இருக்கு. இருக்கு. ஐயோ, உண்மையாலே மீன் இருக்கும் போல் இருக்கு. நிறைய மீன் பிடிச்சிட்டாங்க. கொடூரமான ஜிலேபியா இருக்கு. காய்ஸ், நல்ல பெரிய பெரிய ஜிலேபி. இங்கே பாருங்க, சும்மா ரோஸ்ட் போடுறதுக்கு பயங்கரமாக இருக்கும். பா, நைட்டு வேட்டையாடுறது இது ஒரு நல்ல விஷயம் காய்ஸ். நைட்டு நீங்கள் வலை வீசுனீங்கன்னா நிறைய மீன் கிடைக்கும். கொத்து கொத்தாக கிடைக்கும். எல்லாம் தூங்கிக்கிட்டு இருக்கோம். அப்படியே ஆட்டையை போட்டுற வேண்டியதுதான். ஓகே, மீனெல்லாம் பிரித்து எடுக்கலாம் வாங்க. ஏமத்து வாளியோட வரேனே. எடுத்து போடே. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். சரியான மீன் வேட்டை. இந்த மீன் சாப்பிட்றதுக்கு ஆள் இல்லை. செம்ம மீனாச்சு. யாருக்கா? இவன் தான் காய்ஸ் ரொம்ப அட்டூழியம் பண்ணிருக்காங்க பாருங்க. வீட்டில் தூக்கூடாதுன்னு சொன்னா வீட்டில் படுறா, அட்வென்ச்சருக்கு போகிறோம், ஆபத்துன்னு சொன்னால் கேட்காம முடியாந்துட்டான். பார்த்து மீன் மாறு. ஐயோ, கையில் காயமாகுது. நான் வாழை பிடிச்சி எடுத்துட்டேன். போடு தம்பி, உள்ள போடு தம்பி. கிட்ட கொண்டு வந்தாங்கண்ணே. என்னோட திறமசாலியா இருக்கிறானே. ஐயோ, அங்கே வர அவன் தூக்கி மண்டையில் வீசிட்டு இருக்கான். கொல்ல பக்கம் காய்ஸ், நிறைய மீன் வந்துருச்சு. அங்கே வர வாளியா இருக்கு.
வாலியா தூக்கு ஹேமத்து போடு. நான் இப்படி தலையில மிச்சிராத மீனை மிச்சிராத, அவனையும் மிச்சிராத. போறா சீக்கிரமா தூக்குடா. சின்ன மீன்ல புடிச்சு என்னத்துக்காக வருது? எனக்கு விடுறாவும் பிடிச்சி வளர்க்கணும். இருக்கு பார்த்து வரணும். இங்க இருக்குமா நான் கொடுவா? கொடுவா மீன் இருக்கு, நிறைய இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. காய்ஸ் நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். இங்கே பாருங்கள், என்னால் ஸ்பாட்டை கூட தெளிவாக காட்ட முடியல. பயங்கரமான லொக்கேஷனு, முரட்டு இருட்டு காய்ஸ். இந்த ஹெவியான இருட்டில் தான் பார்த்தீங்கன்னா கொடுவா மீன் இருக்குங்கிறாங்க. எங்கனக்குள்ளே இருக்குன்னு தெரியல. அண்ணன் வேறு வலையை ரெடி பண்ணிட்டாரு. அண்ணே கொடுவா மீனோட வரணும், இல்லாட்டி பாறை வேணா? அருவணா அண்ணே உள்ளே ஏதோ அடிக்குது காய்ஸ். இப்போ நாங்கள் வலையை வீசிட்டோம், இழுத்துட்ருக்கோம். பக்கெட் எடுக்க போனோம், வேறு காணோண்ணா. எங்கேயோ குதிக்குதுண்ணா மீன். அண்ணா ஏதோ மீன்ண்ணா. மீன் 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 அங்கே மீன் அங்கே பாரு காய்ஸ். காய்ஸ் மீன் நான் கையில் போய் அமுத்திட்டா காய்ஸ். மீனை பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. விராலா? ஏய் பொறுமை ஓடிட போகுது சின்ன கண்ணு. காய்ஸ் சக்க மீன். விராலு அவுரியா? இல்லை வராது. நான் எடுண்ணா காட்டினா. அருமணா சுதர்சனால கெத்துக்கே அவருதான் விரால் பிடிச்சிருக்காரு. காய்ஸ் நல்ல விரால் செம்மையா இருக்கு. ஆனால் விட்டுறலாமா? வேணாம் வறுத்தரலாம். வேற என்ன இருக்கு பாரு. பூரா ஜிலேப்பியா தான். கொடுவா பிடிக்கலாம் போது ஜிலேப்பியாவா பிடிச்சிருக்காரு. காய்ஸ் இப்போ நாங்கள் வலையை உதறிட்டு இருக்கோம். இங்கே பாருங்க எவ்வளோ மீன் மாட்டிருக்குன்னு. எல்லாமே நல்ல ஜிலேபி மீன் தான். எப்பா முரட்டு சகதி. சேத்துக்குள்ள உள்ள இறங்கினா செத்துருவோமா? அவ்வளோதான், முழுகி செத்து போயிடுவேன் நீச்சல் தெரியாம. டேய் ஹேமத்து வந்துட்டேன். வாடா. ஆஹா இத்தனை மீனா? அல்ரா என்னடா சகதி எப்படி அடிக்குது? சேத்துக்குள்ள ஓட்ட மீன் எடுத்துட்டு வந்துக்கிறீங்க. பார்த்து பாருங்க எல்லாத்தையும் நான் பாட்றா. இங்க பாருங்க போய் திட்டுமே. அலிகேட்டருக்கு தீனு நான் பொறிக்க போறேன். சைஸ் குட்டி. காய்ஸ் இங்க பாருங்க, இவன் ஜெய்ஸுக்கு மீன் எடுத்து வந்திருக்கான். அதையும் ஒரு சரிலாண்டா போடுறோம்ல. போறா போட்டாண்டா. காய்ஸ் நம்ம வலையை பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. ப்ராப்பராக வீசினா இது பயங்கர பெரிய வலை காய்ஸ். 21 அடியாண்ணா? ஆமாம், எலி வேற பாதியை கடிச்சிருச்சு காய்ஸ் இதை கட்டிகிட்டு இருக்கும் போது. இந்த வலைக்கு பின்னாடி ஒரு பெரிய பேக் ஸ்டோரி இருக்குது. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், கமெண்ட்ல சொல்கிறேன். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம ஆக்ஷன் ஹீரோ ஹேமத் இறங்கிட்டாரு களத்தில். ஹேமத்து கொடுவா தான் வேணும், வேறு எந்த மீனும் வேணாம். வந்தால் கொடுவாட வா. கொடுவா இருக்க இடமா பார்த்து வீசு. நான் கொடுவா எங்கண்ணா இருக்கும்? கொடுவா அந்த பக்கம் இருக்குங்க குழியில். அப்போ குழி கரெக்டாக காட்டினா தாடி தள்ளு குழின்ட்டு உன் மேலே விசிற போகிறான். டேய் எங்க டேய் நீ கம்மன் இருண்ணா, நான் போய் தண்ணிக்குள்ளே பிடிச்சிட்டு வரேன். நீங்கள் இங்கே இருங்க. தண்ணிக்குள்ளே போய் என்னடா மீன் பிடிப்பானா? தண்ணிக்குள்ளே போனால் தான் மீன் இருக்கும். நீங்கள் லைட்டை தூக்கிட்டு வந்தால் எங்கே மீன் இருக்கும்? பிடிச்சிருவியா? பிடிச்சிட்டு வரேன் பாருங்க. டேய் அல்லு விடுதுடா. பாருங்க பார்த்து போடா, வலிக்கு விழுந்துடாம. காய்ஸ் இங்கே பாருங்க, கொடுவா மீன் செத்து கிடக்கு. அப்போ கண்டிப்பாக இந்த இடத்துல கொடுவா இருக்க வாய்ப்பு இருக்குது. ஹேமத் அங்கே போயிட்டான் நடு ஆழத்துக்கு. அங்கே இருந்தால் வீசுவான்னு நினைக்கிறேன். ஹேமத்து டே கொடுவா இருக்க இடமா பார்த்து வீசுறா. பார்த்துடா வீசுறா. காய்ஸ் அங்கே பாருங்க, ஓடு டே பார்த்துடா. டே பொறுமையாலு. காய்ஸ் அங்கே பாருங்க, ஹேமத்து பிடிச்சிட்டு இருக்கான். நல்ல பெரிய மீனாக இருக்குன்னு நினைக்கிறேன். டே மீன் இருக்காடா? ஏதோ பெருசாக அடிச்சிட்டு இருக்கு. குடுவா இருக்கு. ஒப்பாடியோ அங்கே பாருங்க. அங்கே பாரு காய்ஸ். என்னடா அரட்டன்னு தேர மாட்டிருக்கு. தூக்கவே முடியல. அப்பா உதறா. காய்ஸ் இங்கே பாருங்க, வலை நிறைய மீன். ஹேமத்து போட்டு தள்ளிட்டாடா. எங்கடா கொடுவா? ஓடிச்சுனே. கொடுவா கிடைக்கலையா? ஓடிடுச்சுனே. ஆகா ஜிலேபி தான் கொடுப்பீங்களாடா? விடுங்கண்ணே, பிடிச்சிக்கலாம். மறுபடியும் தண்ணிக்குள்ளே போகிறோம், தூக்குறோம். ஓகே அடுத்து நான் பிடிக்கிறேன்.
என்கிட்ட இருக்க திறமையை ஃபுல்லாக நீங்கள் பார்க்க போகிற. ஏன்னா விசிறி வேலையில் நான் தான் கிங்கு தெரியுமில்ல. எப்போலேருந்து? எப்போலேருந்தா? இப்போ பிடிக்கிறான் பாரு, பார்ப்போம் நீயா நானு. பக்கெட் யாரும் தாத்தாட்டு போகிறா? பக்கெட்டுக்கு அதுக்கு ஒரு அசிஸ்டன்ட் வச்சுருக்கேன். ஓ, இவர் பாடி பில்டர் உனக்கு அசிஸ்டண்டா? நீ மீனை மட்டும் பிடிங்க. சரிங்க. 2 கொடுவா மட்டும் பிடிங்க. தேவையில்லாத வேலை எல்லாம் வர மாட்டேங்குது. காய்ஸ், நம்ம தாடி பார்த்தீங்கன்னா ஏதோ ஆகிப்போச்சு. வெறித்தனமாக வலையை உதறிட்டு இருக்கான். எப்போயும் ஒழுங்காக கூட உதற மாட்டான், இன்றைக்கி நல்லா உதறான். எனக்கு தெரிஞ்சு கொடுவா கன்ஃபார்ம்னு நினைக்கிறேன்ப்பா. காய்ஸ், தாடி வலையை எடுத்துட்டான். பார்த்து பார்த்து வித்தையை காட்டு தாடி. வலிக்கு தண்ணியில் விழுந்துடாத. இங்கே 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 அங்கே பாரு மீன் ஓடுது. இங்கேயா? ரெடி ஆக்கோ ரெடி ஆக்கோ. வீசலாமா? பார்த்து பார்த்து வீசலாமா? போடு. என்ன வலை தரையில் கிடக்கு? கரையில் மீன் பிடிக்கிறேன். அவுரி முட்டுது. முட்டுதா? முட்டுது. பொறுமையா இல்லை பொறுமையா இல்லை. புருஷு ரோகு ரோகு. பார்த்து பார்த்து காய்ஸ், அங்கே பாருங்க. நான் பொறுமையா இல்லை, விட்டுறானா? ரோகு விட்டுறாதண்ணா. அண்ணா ரோகு தானா? அது போயிட போகுது. பிடிச்சி விட்டாரு. ஐயோ, ஓடு. நம்மளை மொக்கையாக்கிட்டாரு. மீன் பிடிச்சி போட்டாரு. எடு தாடி. செம்ம ரோகு. அண்ணா கெத்து காட்டிட்டான தாடி. ஐயோ யோ, பார்த்து பார்த்து எடு. 1 கிலோ இருக்க மாட்டிருக்க. சைஸ்னோ. ஐயோ, ரோக பிடிச்சிட்டாரு. கத்துக்க சுமன், கத்துக்க. நான் கத்துக்கிறேன். ரோகு எத்தனை கிலோ இருக்கும்? 4 கிலோ. 4 கிலோ இருக்குமா? ஆமா, 4 கிலோ இருக்க மாதிரி எனக்கு தெரியலையப்பா. 4 கிலோ இருக்குண்ணா. துள்ளி தொலை துள்ளு. அது செத்து போச்சு, அவ்வளோதான். கத்துக்கிங்க. மீன் அழுக்கா இருக்கு பாரு, கழுவி எடுத்துட்டு வா. கழுவணுமா? அப்புறம் அழுக்கார எப்படி எடுத்தா நல்லாவா இருக்கும்? ஓடிடாதுல்ல? ஓடாது. அதே செத்த மீனை தானே எடுத்துட்டு வந்தார். அவ்வளோதான். என்னப்பா போட்டோ எடுப்புமா? அப்படியே இரு. எடுத்துட்டு ஒரு போட்டோ, நல்ல போட்டோ ஒன்று. அருமையான பல்பு. எல்லா பல்பையும் ஆஃப் பண்ணுங்க. என்னை ஏமாத்திட்டான். நான் மீன் பிடிக்க துப்பு இல்லை உனக்கு. நான் ரோகு பிடிச்சிட்டேங்க. காண்டில் நீ ஃபோட்டோ எடுக்க தண்ணிக்குள்ள கழுவு. அண்ணே, யாருண்ணா தண்ணிக்குள்ளே விட்டது? தண்ணிக்குள்ள நல்லா நீட்டாக ஃபோட்டோ எடுக்கணும்னு கழுவி கொண்டு வர சொன்னார். பிடிங்கிட்டு போயிடுச்சு. ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, வலைய எடு. நான் வீசுகிறேன். இப்போ உதறி எடு. உதறு. அப்புறம் என்ன பண்ணுறது? மீனை விட்டனீங்கன்னா அப்புறம் உதறதா லாய்க்கு. எடு. வேலை வாங்குறியா? டைம் ஓவர். காய்ஸ், இந்த இடத்துல எவ்வளோ டேஞ்சரான சிலந்தியெல்லாம் இருக்குது பாருங்கள். கொஞ்சம் ஆபத்து தான் இங்கே போகிறது. நம்ம பசங்க வேறு இதில் தான் நடந்து வந்துட்டுருக்காங்க. டேய், பார்த்து வாங்கப்பா. காய்ஸ், அங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய தேளுன்னு. எப்பா காய்ஸ், நான் சொன்னல அட்வென்ச்சரு கடிச்சிச்சுன்னா போய் சேர்ந்துருவோம். இவ்வளோ பெருசு இருக்குது. நம்ம அங்கிட்டு போய் விஷயம் வாங்க. காய்ஸ், கையே வேலை செய்ய மாட்டேங்குது. அங்கே தேலை பார்த்தோன்னு பயமாக இருக்குது. நாங்கள் அந்த பாதையில் தான் நடந்து வேறு வந்துட்டு இருந்தோம். யாராவது நைட்டு மீன் பிடிக்க போனால் ஜாக்கிரதையாக போங்கப்பா. ஓகே, நம்ம எதாவது மீனை பிடிச்சிட்டு நம்ம கேம்புக்கு பாதுகாப்பாக ஓடி போயிடலாம். இங்கே வேணாம். ஓகே காய்ஸ், இப்போ நான் வலையை வீசுகிறேன். பார்க்கலாம் என்ன மீன் கிடைக்குன்னு. வாங்க. சூப்பராக விரிஞ்சிருக்கு வலை. இந்த வலையில் 3 வராது. கொடுவாதா. காய்ஸ், கண்டிப்பாக பெருசாக ஏதோ ஒன்று இருக்குது. காய்ஸ், கண்டிப்பாக பெருசாக இருக்குது. ரோகு, மிருகாலு. காய்ஸ், வந்துருங்க. மிருகாலா? மிருகால் மீன். காய்ஸ், இங்கே பாருங்க என்ன மீன். இது ரோகு இல்லையாண்ணா? மிருகால். இது ரோகுன்னு சொல்கிறாங்கண்ணா நிறைய இடத்துல. இந்த மிருகாலுக்கு ரோகு கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ். கொடுவா விழுந்த மாதிரி இருந்துச்சுண்ணா. செம்ம ஃபைட்ண்ணா.
மிருகால் வந்து அந்த மூக்கிட்ட கொஞ்சம் புளி புளியாக இருக்கும், தலை வாய்க்கு மேலே. போய் சிக்கி கிடக்காய்ஸ். ரோகு நல்லா குண்டாகும், ஆனால் மிருகால் ஒல்லியாக தான் இருக்கும். காய்ஸ் இங்கே பாருங்க காய்ஸ், இதான் மிருகால் எப்படி இருக்கு பாருங்க. முருகால் வாய் எப்படி இருக்கு பாருங்க, நல்ல பெரிய மீன், 1 கிலோவுக்கு மேலே இருக்கும். ஓகே, நம்ம வாயில் வச்சு சாப்பிட்டா இன்னைக்கு சாப்பிடக்கூடிய மீன் ஒன்று பாரு. அம்மா போட்டா இருக்கு பூனை. இது வந்து ரோகு. அம்மா ஐயோ கீழே போட்டாரு, முடிஞ்சது. ஐயோ செத்துருமா கீழே போட்டா? காய்ஸ் இது வந்து ரோகு, இது வந்து மிருகால். இங்கே பாருங்க, இந்த வாயை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது வித்தியாசம். இது நீளம் அதிகமாக இருக்கும் மிருகால். ரோகு வந்து கொஞ்சம் மிருகாலை விட ரோகு நீளம் கம்மியாக இருக்கும். இதான் அதனோட வித்தியாசம். இந்த இடத்துல ஒரு 3 புள்ளியாக இருக்கும். என்ன ப்ரோ வெட்டி குதிச்சிருச்சு, எல்லாருக்கும் குதிக்குது ப்ரோ. காய்ஸ் இங்கே பாருங்க, செம்மையாக இருக்கு. ஓகே, இவனுங்களை விட்டுறலாம், நம்ம வேற எவனையா பிடிக்கலாம். விட்டுறணும். தாங்க. சரி, தாங்கிருங்கண்ணா. கேட்ச் அண்ட் ரிலீஸ் பண்ணேன். இப்படி தான் பண்ணுவாங்க, ஆகாயத்தில் துளுகிற மாதிரி மீன் வளையா மொழியுது. நான் கப்பைக்கு தூக்கிட்டு வச்சு நின்றுருக்கிறேன். பிடிச்சிருக்க உண்மையாக சீரியஸாக நான் பிடிச்சி உள்ள ஓடுவீங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி இன்னும் பிடிக்கல படிச்சு உள்ள ஓடுவாங்க. நானும் இதை பார்த்துட்டு வெறுங்குண்டாக தான் பார்த்துட்டு இருக்கேன். காய்ஸ் இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஏன் டேஞ்சர்னா, இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும், நல்ல பெரிய பெரிய பாறையாக இருக்குது. இந்த மாதிரி பாறையோட கேப்பில் தான் பார்த்தீங்கன்னா ஆபத்தான எல்லா ஐட்டமும் இருக்குது. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பாம்பு பார்த்தோம். பாம்பு வந்து வீடியோவில் காட்டக்கூடாது, அதனால் காட்டலை. ரொம்ப டேஞ்சரு. தயவுசெய்து யாரும் பிகினர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்க போகிறீங்கன்னா சேஃப்டியாக போங்க. நீங்கள் வீடியோவில் பார்க்க வேணால் இங்கே 4 பேர் இருக்க மாதிரி இருக்கும். நம்ம டீம் நம்மளை சுற்றி 12 பேருக்கு மேலே இருக்காங்க. இது வந்து ஒரு பாதுகாக்கப்பட்ட சூழ்நிலை, அதனால் நம்ம என்ன வேணால் பண்ணலாம். நீங்கள் போகும்போது கேர்ஃபுல்லாக போங்க. வீடியோ பார்த்து எங்கே போய் எதுவும் கடி வாங்கிக்காதீங்க. உசுறு முக்கியம் பிகில, அப்போ தான் அடுத்த வீடியோ பார்க்க முடியும். லைக் போட ஆள் வேணும். பார்த்து வாங்கடா, ரணக்கூடுமா இருக்குது ஏரியா. ஆத்தாடி எங்கேயா பாதையை காணா? பாதை நேராக தண்ணிக்குள்ள அந்த பக்கம் போகணும். தண்ணிக்குள்ளே போகணுமா? தண்ணிக்குள்ளே போகணும். ரைட்டு காய்ஸ், அட்வென்ச்சர் வீடியோ எடுக்க வந்தால் மட்டும் போதுமா, போக வேண்டாமா? அட்வென்ச்சருக்கு ஆசைப்பட்டு வராதீங்க, போயிடும் முடிச்சிருவாங்க. காய்ஸ் அருமையாக நம்மளோட மீன் கட் பண்ணி முடிக்க போகிறோம். இங்கே பாருங்கள் பாறை மீன். பாறை எடுத்து அப்படியே அடுக்கு ஓரமா. காய்ஸ் இப்போ மீன் நல்லா வெந்துட்டுருக்கு. சேஸ் எஸ் காய்ஸ். ஆமாம்